மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு தந்தை ஜெனித் சேகர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஸோ மீண்டும் உங்களை வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் நம்முடைய வத்திக்கானில் நடைபெறக்கூடிய அந்த ஊடகத்திற்கான பேராயம் டிகாஸ்ட்ரியினுடைய மீட்டிங்கில் நம்முடைய மாதா தொலைக்காட்சியை ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாதர் டேவிட் ஃபாதரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்முடைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் அன்பர்களை சந்திக்க வந்திருக்கிறீங்க. ஸோ மீண்டும் அன்பர்களின் சார்பாக உங்களை மனமார அன்பாடு வரவேற்கின்றேன் ஃபாதர். தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணிக்கை ஒப்பு கொடுத்த விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் இது போல் ஏதாவது விழாக்கள் அடுத்து பொதுக்காலம் அப்படின்னு போயிட்டுருக்குது. இதுக்கு மத்தியில் நம்முடைய ஊடக பணி அப்படிங்கிறது ஒரு இடையறாத பணி. இதில் உங்களுடைய பணி எப்படி ஃபாதர் போயிட்டு இருக்குது? ஆமாம், ரொம்ப மிக அழகாக போயிட்டுருக்கு, அருமையாக போயிட்டுருக்குது. குறிப்பாக வந்து இப்போது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். திருத்தந்தையினுடைய கடிதத்திற்கு பிறகு குறிப்பாக வந்து 58வது உலக ஊடக தினத்தினுடைய அந்த செய்தி என்ன மையமாக இருந்துச்சு அப்படின்னா, ஏஐ பற்றிய, அதாவது செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு செய்தியும், அது எப்படி வந்து ஞானத்தை கொண்டு அதை நம்ம வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறதை பற்றி ஒரு மிக அழகான ஒரு டாக்குமெண்ட், ஒரு மடலை அவர் வந்து எழுதியிருந்தார். நிறைய பங்குலெல்லாம் அதை வாசித்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி அதை தொடர்ந்து அதை வந்து பயிற்சி களங்களில் குறிப்பாக மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, நம்ம அருள் தந்தையர்களுக்கு, அருள் சகோதரிகளுக்கு, இப்படி எல்லா நிலையில் இருக்கிறவங்களுக்குமான ஒரு தளங்களில் இதை பற்றி பேசணும், இதை பற்றிய ஒரு உரையாடலை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பயிற்சி பற்றிய ஒரு விழிப்புணர்வை, பயிற்சி பற்றிய தெளிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்பதில் மாதா தொலைக்காட்சி வந்து முனைப்பு காட்டியிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. இப்போ அண்மையில் கூட உதகை மறை மாவட்டத்திற்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ அங்கெல்லாம் மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய அந்த பங்களிப்பு, ஈடுபாடு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவுக்கு இன்றைக்கி நிறையா இடங்களில் வந்து எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து இப்போ ChatGPT போன்ற எவ்வளோ விஷயங்களை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இப்போ இதை கற்றுக்கொள்வது, இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு நம்முடைய இளைஞர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க? இளைஞர்கள் வந்து இதை குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக ஊட்டியில் வைத்து ஒரு 2 நாள் பயிற்சி 4 மறை மாவட்ட இளைஞர்களுக்கு, கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி, ஊட்டி, இப்படி 4 மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 40 இளைஞர்களுக்கு ஒரு மிக சிறப்பான 2 நாள் பயிற்சி பாசறை நடந்தது. குறிப்பாக நம்ம என்ன யோசிக்கிறோம், எல்லாருமே ஏஐன்னு யூஸ் பண்ணுறோம், அதனுடைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து அது நம்முடைய தனித்துவத்தை, தாண்மையை, நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அதை மழுங்கடிக்காமல் அந்த ஏஐ டூல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக, ஒரு நண்பராக, நமக்கு துணை புரியவராக அதை வந்து இருக்கும்போது உண்மையிலே நம்முடைய திறன் இன்னும் அதிகமாக வெளிப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும். இல்லை ஏஐயை முதன்மைப்படுத்தி நம்ம வந்து ஏதாவது செயல்கள் செய்யும் பொழுது நம்முடைய சிறப்பு தன்மையும் வந்து அடிபட்டு பின்னுக்கு தள்ளப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வை தான், இந்த ஒரு செய்தியை தான் நம்ம வந்து முதன்மையாக மையமாக வைத்து அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து வருகிறோம். கண்டிப்பாக ஃபாதர், இதில் நீங்கள் சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதுதான். ஏன்னா இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட காலத்து ஏஐலாம் வர்றதுக்கு முன்னாடி சர்ச் இன்ஜின் அப்படின்னு இருக்கிறப்போ ஏதாவது ஒன்று தேடணும் அப்படின்னா சர்ச் இன்ஜினில் போய் தேடுறது, இப்போ ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் அசைன்மெண்ட் பண்ணுறப்போ பண்ண வேலைகள் அதுதான். ஸோ சர்ச் இன்ஜினில் போய் தேடி அதில் ஒரு 3-4 லிங்க்ஸை வந்து கம்பேர் பண்ணி அதில் இருந்து என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான தகவல்களை நம்ம தொகுத்து நமக்கான அசைன்மெண்ட் ப்ரிப்பரேஷன். இப்போ ஏஐ வந்த பிறகு அந்த விஷயம் இன்னும் ரொம்ப எளிதாகிடுச்சு. ஜஸ்ட் நமக்கு என்ன டாபிக் வேணுமோ அதை நம்ம கேட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன், அதில் முன்னுரை, அதில் மையப்பகுதி என்ன, அதனுடைய முடிவுரை பகுதி என்ன, இப்படி எல்லாமே அதுவே கொடுத்துருது. இப்போ இதை கொடுக்குறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நான் அதில் பங்களிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய தனித்தன்மை, தனித்திறமைகள் அப்படிங்கிறது மழுங்கடிக்கப்படுது. அப்போ இதை வந்து கையாளுவது ரொம்ப ரொம்ப சவாலான ஒன்று இல்லைங்களா ஃபாதர்? அதை எப்படி நம்ம எல்லா பள்ளிகளில் மாணவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க.
கல்லூரிகளில் மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்க, எல்லா தளங்கள்லையுமே எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு அறம் சார்ந்த கரிசனைகள் வந்து உண்மையிலே கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அதில் நிறைய லூப் ஹோல்ஸ், நிறைய பிரச்சனைகளும் அதில் இருக்குது அப்படிங்கிறத திருத்தந்தையே நிறைய நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய காப்பிரைட் பேட்டன்ட் இஷ்யூவாக இருக்கலாம், அதாவது பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறது போல் ஒவ்வொரு டேட்டா செட்டில் இருந்து தான் அது வந்து தரவுகள் எடுத்துக்கிறது இல்லையா. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம், யார் அதை உண்மையிலேயே தொடக்க நிலையில் அதை உருவாக்குனாங்களோ, அந்த கருத்தியலை, அந்த கருத்தை, அந்த படத்தை, அந்த வீடியோவை உருவாக்குனாங்களோ அவங்களுக்கான ஒரு கிரெடிட்ஸ், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எங்கேயுமே கொடுக்கப்படலை. யார் இந்த ஏஐ உருவாக்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. திருத்தந்தை அடிக்கடி சொல்லுவதுன்னா ஆட்டோனமஸ் வெப்பன் அப்படின்ட்டு, அதாவது ஏதாவது ஒரு முறையில் எங்கேயாவது ஒரு இதில் வந்து யாராவது சுடப்பட்டார்கள், அது சொல்லிடுவாங்க அது நாக்கும் பண்ணல, ஏஐ பண்ணிச்சு. ஸோ யாருமே வந்து பொறுப்பு எடுக்காமல் அந்த தட்டி கழிக்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஏஐ தரவுகள் எங்கேருந்துலாம் நமக்கு சேகரித்து ஒன்று கொடுக்குது இல்லையா. கண்டிப்பாக. ஆனால் எக்ஸ்பிளைனபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அது எங்கேருந்து வருது, சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்குது. கண்டிப்பாக. இப்போ ஜெமினாய் போன்ற சில தரங்கள், சில விஷயங்களை நமக்கு தராங்க. ஆனால் வந்து முழுமையாக இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தரவுகள் யாருமே சொல்லப்படலை. அதை வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில கரிசனைகள், சில பார்வைகள் அதில் இருக்கிறனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது வந்து சரியல்ல. மாறாக அதை ஞானத்தை கொண்டு ஆய்ந்து அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பு அப்படிங்கிறது தான் திருத்தந்தையினுடைய கருத்தாக இருக்குது. நிச்சயம் ஃபாதர். ஸோ உங்களோட உட்காந்து ஏஐ பற்றி பேசினா ஐ திங்க் ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஏஐ பற்றியே போகும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஃபாதர். அப்படி எனக்கு கடிதங்களுக்குள்ளே நம்ம போயிடும் ஃபாதர். ஸோ எனக்கான முதல் கடிதம் வந்து மும்பையிலேருந்து வந்திருக்கு ஃபாதர். ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அப்படிங்கிற அம்மா எழுதியிருக்கிறாங்க. ஸோ எப்படி மாதத்திற்கு 2 கடிதம் அவங்க எழுதிடுவாங்க. அந்த வகையில் இந்த மாதத்திற்கான முதல் கடிதம்: இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் அங்கு பணியாற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வருடத்தின் கடைசி மாதத்தில் இருக்கும் நாம், அதாவது வந்து பிப்ரவரி, டிசம்பர் மாதமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ 2024 வருடத்துடைய கடைசி மாதம். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் முதலில் நன்றி கூறிக்கொள்வோம். நன்றி ஆண்டவரே. கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி எப்பொழுதும் போல் சிறப்பாக உள்ளது. குறிப்பாக 12/12/24 அன்று கலந்துரையாடிய எல்லாருக்கும் நல்லவனாக நல்லவளாக இருப்பது எப்படி என்ற கருத்து சிறிது வித்தியாசமானது, சிந்திக்க வைத்தது. அதேபோன்று 17/12/24 அன்று போப் பிரான்சிஸ் அவர்களின் பிறந்த நாள் என்பதால் மகிழ்ச்சியாக இருக்க அவர் வெளியிட்ட ரகசியங்களை கலந்துரையாடியது சிறப்பாக இருந்தது. கடவுள் வணக்கம் குழுவிற்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும். 8/12/24 அன்று வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் தந்தை அவர்கள் மாதா தொலைக்காட்சிக்கு வேட்டிக்கன் மூலம் கிடைத்த அங்கீகாரம் பற்றி கூறினார்கள். மிக்க மகிழ்ச்சி தந்தையே. மேலும் பல சிறப்புகள் பல வாழ்த்துகிறேன். எடுத்து வாசி எப்பொழுதும் போல் மிகச் சிறப்பாக இருக்கிறது. தந்தை ஸ்டான்லி அவர்களின் உணர்ச்சியோடு கூறும் விளக்கங்கள் அருமையிலும் அருமை. இரு தந்தையருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். வாழ்வு தரும் இறைவார்த்தையில் மறு ஒளிபரப்பாகும் விவிலிய விளக்கங்களில் அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களை பார்ப்பது மனதை நெகிழ வைக்கிறது. அவரது ஆன்ம இளைப்பாற்றுக்காக வேண்டுகிறேன். கதைகள் 1000 பகுதியில் அருட்தந்தை சேவியர் அந்தோணி அவர்கள் கூறும் கதைகளும் அவர் கூறும் பாங்கும் வெகு சிறப்பு. தந்தைக்கு சிறப்பான பாராட்டுக்கள். விடியலை நோக்கி நிகழ்ச்சி அருமை. ஆயர் பீட்டர் அபீர் அவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அடையாளங்களுக்கும் விவிலியம் சார்ந்த வரலாற்றுடன் இணைந்த விளக்கங்களை கொடுப்பது சிறப்பாகவும் மிக பயனுள்ளதாகவும் தகவல்கள் உள்ளதாகவும் உள்ளது. ஆயர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். டிசம்பர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படும் இனிமையான கிறிஸ்துமஸ் கீதங்களை செவி குளிர கேட்டு மகிழ்கின்றோம். டிசம்பர் 1 தேதியிலிருந்தே கிறிஸ்துமஸ் வந்துவிட்டது போல் உணர்கிறோம். மாதா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பப்பாஸ் ஃபண்டே மற்றும் பல கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகளை காண ஆவலுடன் காத்துள்ளேன். அனைத்து அருட்தந்தையருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வருடம் முழுவதையும் இறைவன் தம் ஆசிரால் நிரப்பி நம்மை வழிநடத்தியதற்கு மீண்டுமாக நன்றி கூறி என் மடலை முடிக்கிறேன். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர். ஸோ கடந்த ஆண்டு எழுத ஒரு ரீகேப் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அது சிறப்பானது தானே இல்லையா. ஒரு ஆண்டு முடிவிலையும் அதை பற்றிய நன்மைகள், அதை பற்றிய தெளிவுகளை நமக்கு தருவது, உற்சாகப்படுத்துவது என்பது சிறப்பான ஒரு காரியமாக இருக்குது. நிச்சயமாக. ஸோ அம்மாவுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஸோ அப்படி அதோட அடுத்த கடிதம் வந்து சங்கரன் கோவில், தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலேருந்து பிலேந்திரன் ஐயா அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ பிலேந்திரன் ஐயாவுடைய கடிதம் எப்போவுமே வந்து தமிழ் மனம் கொஞ்சம் அப்படியே தூக்கி இருக்கும் ஃபாதர். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, சூசையே வாழ்க. உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களின் ஆன்மீக தொலைக்காட்சியாக சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சிக்கு என் குடும்பத்தாரின் வாழ்த்துகளும் ஜபங்களும் கோடான கோடிகள்.
தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சியில் ஆன்மீக பணி செய்யும் எங்கள் அன்புக்குரிய அருட்தந்தையர், முதலில் எங்கள் கனிவான கிறிஸ்து பிறப்பு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்பு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சியில் பணி செய்யும் பாசத்திற்குரிய பணியாளர்கள் அனைவருக்கும் முதலில் கிறிஸ்து பிறப்பு மற்றும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீக பணி செய்யும் அருட்சகோதரிகளுக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இன்னைக்கு வாழ்த்துக்கள் தான் நிறைய சொல்லியிருக்கிறாரு. மேலும் 14/1/25 தை 1ஆம் தேதி புலரும் தமிழ்மிகு தமிழ் புத்தாண்டு தமிழருக்கே உரித்தான கனிவான தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் தமிழ்மிகு அருட்தந்தையர், அருட்சகோதரிகள், பாசமிகு தமிழ்மிகு பணியாளர்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சியில் பணி செய்யும் அருட்தந்தையர், அருட்சகோதரிகள், பணியாளர் அனைவருக்கும் இயேசு பாலனின் பரிந்துரைக்கும், அன்னை மரியாளின் அரவணைப்பும், தூய ஆவியாரின் பாதுகாப்பும் எங்கள் குடும்பத்தாரின் குடும்ப ஜபத்தில் ஜெபித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு தாழ்மையுடன் சா. பிலேந்திரன், சங்கரன் கோவில். பிலவேந்திரன் சார் ஐயா அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். அவருக்கு நம்ம தொடக்கத்தில் இருந்தே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், நியூ இயர் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், எல்லா நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக. அவர் எப்பவுமே அடையாளப்படுத்தும் போது அருட்தந்தையர் அப்படின்னா வெறுமனே அருட்தந்தையர் அடையாளப்படுத்த மாட்டார். தமிழ்மிகு அருட்தந்தையர் அப்படின்றவார். மாதா தொலைக்காட்சி அப்படின்னா தமிழ்மிகு மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவார். ஸோ ஐயா அவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை நம்முடைய சார்பாக சொல்லிக்கலாம். ஃபாதர் சிறப்பு. அப்படியே அடுத்த கடிதம் நம்முடைய திருக்கோவிலிருந்து லூர்து அமலராணி அனுப்பியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, ஒரு செயலை எப்படி முடிப்பது என்று யோசிப்பதற்கு ஏன் முடியவில்லை என்று யோசித்தால் வெற்றியே என்பதற்கு ஏற்ப தொலைக்காட்சிக்கான ஒவ்வொரு செயலையும் திறம்பட நடத்தி வரும் தங்கள் தலைமையிலான இறை பணிக்கென ஜெபித்து எழுதுகிறேன். நமது மாதா தொலைக்காட்சி கொண்டாடிய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி, இருளர் இன மக்களுடன் நடத்திய கொண்டாட்டம் மிகவும் வித்தியாசமான சிந்தனை செயல்பாடு. சின்னஞ்சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இறைவார்த்தையை மெய்ப்பித்த நிகழ்வு. நலிவுற்ற சமுதாயத்தினரை நினைவில் வைத்து அவர்களை நேர்காணல் செய்தது சிறப்பு. இதுபோன்ற செயல்களே நம்மை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்தி பிரிக்கிறது என்றால் அது மிகையல்ல. அனைவருக்கும் கல்வி என்ற அரசு திட்டத்தின் ஸ்லோகன் இன்றைய எனது கல்வி நாளைய எனது வாழ்க்கை என்பதை வலியுறுத்தும் விதமாக அம்மக்களுக்கு கல்வி கற்பதன் அவசியத்தை தாங்கள் உணர்த்தி பேசியது நெஞ்சில் நிற்கிறது தந்தையே, பாராட்டுக்கள். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி லியோனி அவர்களின் பட்டிமன்றம் குடும்ப முன்னேற்றத்திற்கு பங்களிப்பது கணவனா மனைவியா என்ற தலைப்பில் பேசியவர்கள் ஒவ்வொருவரும் முன்வைத்த கருத்துக்கள் நிஜத்தை படம் போட்டு காட்டியது. வேலை செய்யும் பெண்களின் வேலை பொழு தொடங்கி குடும்பத்திற்காக அயராது உழைக்கும் ஆண்கள் வரை எவரது பங்களிப்பையும் குறைத்து மதிப்பிட முடியாது தந்தையே. பாடத்தில் நடத்திய ஒரு கருத்து நினைவுக்கு வருகிறது. ஒரு குழந்தை சொல்கிறது, என் அம்மா எந்த வேலையும் செய்யவில்லை என்கிறார், ஆனால் அவர்கள் எப்போதும் வேலை செய்வதை பார்க்கிறேன். அவர்கள் செய்வது வேலை இல்லை என்றால் உண்மையில் வேலை என்றால் என்ன என்று சொல்வதாக வரும். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். எனவே குடும்பம் வளர வாழ ஆண் பெண் என இருவரது பங்களிப்பும் மிக அவசியம். 2/1/25 அன்று ஒளிபரப்பான என்ன வேண்டும் 2025 நிகழ்ச்சி காலத்திற்கு ஏற்ற கட்டாயம், தேவையான ஒன்று. பேட்ரிஷியன் கல்லூரி மாணவருடன் உரையாடிய ஜெயச்சந்திரன் அவர்களின் பங்களிப்பு சிறப்பு. பொறாமை இல்லாத உறவுகள் உள்ள சமூகம் வேண்டும். உணவு பொருட்கள் குப்பை உட்பட குப்பையில்லா சுத்தமான சூழல் வேண்டும். புத்தகம் போன்ற சிறந்த வழிகாட்டி வேண்டும். ஏமாற்றம் இல்லாத மருத்துவம் வேண்டும். சாதி மதம் மொழி போன்ற பாகுபாடு இல்லாத அங்கீகாரம் வேண்டும். மனிதநேயமிக்க மனிதர் வேண்டும். மனசாட்சி கொண்ட உணவகங்கள் வேண்டும் என்பதாக மிக மிக தேவையான தலைப்பில் பேசப்பட்ட கருத்துக்கள் பாராட்டும்படியாக இருந்தது. புதிய சிந்தனை, புதிய செயல்பாடு, அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட தூண்டும் ஒரு நிகழ்ச்சி. மாதா குடும்பத்தினர் சென்ற ஆண்டு கொண்டாடிய பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பானாலும் புதிது போன்ற உறவை தந்தது. திண்டுக்கல் மறைமாவட்டத்திலிருந்து ஆண்கள் பாடி நடனமாடிய நாட்டுப்புற பாடல்களும், மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பொங்கல் கொண்டாட்டமும், ஆடல் பாடல் நடனம் உரியடித்தல் போன்றவை சிறப்பாக இருந்தது. பொங்கலை ஒட்டி ஒளிபரப்பான பிற நிகழ்ச்சிகளை பற்றி தொடர்ந்து பகிர விளைந்து இந்த அளவில் ஜபத்துடன் நிறைவு செய்கிறேன் தந்தையே. லூர்து அமலராணி, திருக்கோவிலூர். சகோதரி லூர்து அமலராணி அவர்களுக்கும் சிறப்பான நன்றி பாராட்டுக்கள். குறிப்பாக ஒரு அழகான ஒரு தொகுப்பாக நமக்கு அவங்க தந்திருக்கிறாங்க. மற்ற கடிதங்களில் சொல்லப்படாத செய்திகளை கூட, நிகழ்ச்சிகளை கூட அவங்க கண்டு அறிந்து அதை பற்றிய தெளிவுகளை, அதை பற்றிய பார்வைகளை, விமர்சனங்களை வைத்திருப்பது நமக்கெல்லாம் உற்சாகத்தை தருவதாக இருக்கிறது. அவர்களுக்கும் சிறப்பாக நம்ம நன்றி சொல்லிக்கலாம். கண்டிப்பாக எல்லா நிகழ்ச்சிகளுடைய அந்த சாரம்சம் என்ன, அதில் நாம் இருக்கக்கூடிய மைய கரு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தாங்க. சிறப்பு ஃபாதர். அப்படியே அடுத்த கடிதம் சிவகலை அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்குது. ஏரல் தாலுக்கா, தூத்துக்குடி மாவட்டம். அமளி செல்வம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க.
பிரைஸ் த லார்ட். மரியே வாழ்க. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் பல. தந்தையே, நீங்கள் அனுப்பிய தேங்க்ஸ் லெட்டர் அண்ட் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் கிரீட்டிங் கார்டு கிடைக்கப்பெற்றேன். மிக்க மகிழ்ச்சி. புது வருட ஸ்தோத்திரம் ஃபாதர். தங்களுக்கும் மாதா டிவி ஃபேமிலிக்கும் எனது மனமார்ந்த புது வருட நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் மாதா டிவி ஃபேமிலியை இறைவன் தனது கரங்களில் தாங்கி வழிநடத்த வேண்டும் எனவும், நீங்கள் அனைவரும் புது ஆற்றல் ஆர்வத்துடன் மறைபரப்பு பணியினை செய்திட வேண்டும் எனவும் ஜெபிக்கிறேன். 4/1/2025 அன்று எனது எளிய காணிக்கையை அனுப்பியுள்ளேன் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையே, நான் அமளி, ஓர் ஓய்வு பெற்ற ஆசிரியை. எங்களது 3 மகள்களுக்கும் திருமணம் முடித்தாலும் எனது கணவர் கடந்த 2022ஆம் ஆண்டு இறைவனில் இளைப்பாறியதாலும் தனிமையில் இருக்கும் நான் எனது நேரத்தை இறைவனோடு செலவிட எண்ணி புதிய ஏற்பாட்டினை அச்சுபோல எழுதுவதில் ஈடுபட்டுள்ளேன். திருத்துதர் பணிகள் முடிய எழுதியுள்ளேன். சென்ற ஆண்டின் தொடக்கத்தில் தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர் ஆகிய 3 நூல்களை எழுதினேன். விண்மீன் மீண்டும் தோன்றி ஞானியருக்கு வழிகாட்டியது போல தொய்வின்றி தொடர்ந்து என்னை இறைவன் வழிநடத்திட வேண்டுமா எனக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது இந்த சிறிய முயற்சியை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கவும், மேலும் இம்முயற்சி விரியவும், இதனால் இறைவனின் மகா தூய பெயர் போற்றப்படவும், தமிழக திருச்சபைக்கு மேலும் பெருமை சேர்க்கும் மகளாய் நான் வாழவும் தாங்கள் அனைவரும் ஜெபிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி, அன்பு மகள் அமளி செல்வம் அப்படின்னு சொல்லி அவங்க கைப்படவே விவிலியத்தை எழுத்து அது ஒரு ஸ்கேன் பண்ணி வர அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு ஜெராக்ஸ் பண்ணி. அவங்களுடைய அமளி செல்வம் இல்லையா? அமளி செல்வம் சகோதரி அமளி செல்வம் அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னைக்கு திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பங்குகள்லையும் கூட ஆசிரியர்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிக அழகான ஒரு பங்காக இருக்குது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பக்த சபை இயக்கங்கள், மறைக்கல்வி மன்றம், பங்கு அருள் பணி பேரவை, எல்லா இடங்களிலுமே இந்த ஆசிரியர்களுடைய பங்கு அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றாக இருக்குது. அவங்களுடைய பணிகளையும் செய்து, ஆசிரியர் பணியை பள்ளிகளில் செய்து, ஒரே ஒரு நாள் அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கும். அந்த நாளில் முழுவதுமாக ஆண்டவர்களுடைய பணிக்காக, அந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக தங்களை கையளித்து உழைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்குது. எனவே சகோதரி சார்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் நம்ம மிக சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன அந்த செய்தி மிக சிறப்பான ஒன்று. ஓய்வு பெற்ற பிறகு கூட தேங்காமல் இயங்கி கொண்டு இருப்பது அப்படிங்கிறது அவர்கள் இன்னும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சமூகத்திற்கு நம்ம பங்களிப்பு செய்யணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. அது நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இவருடைய கடிதம் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் ஃபாதர். அதாவது அந்த எழுத்து வடிவில் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு புதிய முயற்சி. மேபி சில பேர் செஞ்சிருக்கலாம். இவங்க இது இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் என்னுடைய ஓய்வு நேரத்தை நான் பயனுள்ள விதமாக கழிப்பதற்கு முன்னாடி கூட சொல்லுவாங்கல்ல, நீங்கள் படிக்கும் பொழுது எழுதி படிங்க, அது மனதில் ஆழமாக அது பதியும். அதே போல் அவர்களும் விவிலியத்தை வாசிப்பதோடு நின்று விடாமல் அது எழுதி வாசிக்கும் பொழுது இன்னும் அது மனதிலே பதிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், நிச்சயமாக. ஸோ ஒரு சிறந்த வழிகாட்டியாக நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்திருக்கிறாங்க. ஸோ அமளி செல்வம் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவே நிறைவுக்கு வந்திருக்குது ஃபாதர். நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் குறிப்பாக நம்முடைய தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் வருகின்ற பொழுது நம்முடைய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம தயாரிப்பு பணிகள் எப்படி போயிட்டுருக்கு, நிலையத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து செல்வதற்கு என்னெல்லாம் நம்ம பணிகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கி நீங்கள் உங்களோட நான் பேசுகின்ற பொழுது இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு குறித்த பல தகவல்கள், நம்ம அதை எப்படி கையாள வேண்டும், அதற்காக நம்முடைய மாதா தொலைக்காட்சி முன்னெடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் குறித்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களும் உங்களுடைய மறைமாவட்ட தலங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கணும்னா உங்களுடைய மறைமாவட்ட செயலர் தந்தையரோடு பேசி, உங்களுடைய பங்கு தந்தையரோடு பேசி மாதா தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிறத நேரில் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாக இதுபோல் ஒவ்வொரு மறைமாவட்டங்களிலும் ஒவ்வொரு பங்குகள் தோறும் நம்முடைய கத்தோலிக்க இளைஞர்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி பயன்படுத்துவது என அப்படி கற்றுக் கொடுத்து கொண்டா இனி வரக்கூடிய சமுதாயம் ஒரு நலமான சமுதாயமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறது இன்றைக்கி நிகழ்ச்சி வாயிலாக தெரிஞ்சிருக்குது ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக ஒரு சின்ன ஜபத்தோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என்றுமாளும் எல்லாமல்ல தந்தை இறைவா, இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியிலே கடிதங்கள் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி அன்பர்களை நினைத்து பார்த்து ஆண்டவரை உமக்கு நன்றி கூறுகிறோம். அவருடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியினுடைய பார்வையாளர்கள், மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து, அன்பு தெய்வம் இறைவா, அவர்கள் தங்களுடைய வாழ்விலே எதிர்பார்ப்பவை
முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் நீர்தாமே 30, 60, 100 மடங்காக அவர்களுக்கு ஆசீர்வதித்து நிறைவான அருள் வாழ்வை அவர்கள் பெற்று மகிழ கிருபை தாரும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர், மகிழ்ச்சி. நம்முடைய மாதா தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான பணிகளும் வெற்றி அடைய நாங்களும் ஜெபிச்சுக்கிறோம், அன்பர்களும் கண்டிப்பாக ஜெயிச்சுக்குவாங்க. ஸோ இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக எனக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600400. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை ஜெனித் சேகர் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. So thank you, Father. Thank you so much, Father.